ஓகே, வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறோம். உங்களுக்கு வந்து இப்போ என்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடத்துறனோ அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. சம்ஸ் வந்து கொடுக்குறது, அதாவது நம்ம இப்போ என்ன நடத்துகிறோமோ அது மாதிரி கோத்ரூ பண்ணுங்க ஸ்லைடு. அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து போட்டு பாருங்க. அது எதாவது டவுட் இருக்குன்னா வந்து தயக்கப்படாமல் கேளுங்க. அதான் உங்கள்ட்ட சொல்கிறது. நீங்கள் வந்து அது ரொம்ப தயக்கலாம் பட வேண்டாம். அது வந்து மேக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து போடும்போது தான் வந்து ஸ்டக் ஆகும். இது ஏன் அடுத்த ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? அதனால வந்து சொல்லிக் கொடுக்குறேன், நான் சொல்லிக் கொடுக்கும்போது வீட்டில் ஒரு முறை பாருங்க. அந்த சம்ஸ் வந்து போட முடியுதா ட்ரை பண்ணுங்க. போட முடியலன்னா வந்து ஆப்வியஸாக வந்து நீங்கள் கேளுங்க. கேட்டிங்கன்னா வந்து உடனே அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலாம். அதன் பிறகு சம்ஸ் வந்து ஈஸியாக போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிப்போம். மற்ற விஷயங்கள் இப்போ பேசலாம். ஆ ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதுங்களாமா? தெரியுதுங்க சார். இப்போ ஃபுல் பேஜ் தெரியுது இல்லைங்களா? ஒன்றும் இஷ்யூஸ் இல்லைல்ல? தெரியுதுங்க சார். தெரியலீங்களா? தெரியுதுங்க சார். ஓகேம்மா, ஓகேம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ. அதாவது ஃபுல் பேஜ் தெரியுது, வேற எதுவுமே எக்ஸஸா தெரியல, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஓகேம்மா, ஓகேம்மா, லெட்ஸ் பிகின். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோம். இல்லை, ஞாபகம் இருக்கு ஒரு நிமிஷம். லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம எதுவும் புதுசா பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பேசிக்ஸ் சொல்லி கொடுத்தோம். அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பிஒய்க்கு போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணோம். அது பிறகு சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண டைம் இல்லை நமக்கு. சரிங்களா? ஸோ அதனால நேற்று நடத்தினதை லைட்டாக ஸ்பீடாக ஒரு ரீகேப் பண்ணிட்டு, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு மாதிரி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில் மேக்ஸிமம் வந்து சம்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? சரி, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஃப்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன். கரெக்டுங்களா? இது மாதிரி வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு பேர் நியூமரேட்டர், பாட்டமில் இருக்கிறது பேர் டினாமினேட்டர். இந்த ஆஸ்பெக்ட் தெரிஞ்சால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சால் போதும். அடுத்தது, இதில் உள்ள அந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் பார்த்தேன். இதில் நீங்கள் எதுவுமே வந்து மக்கப்லாம் பண்ண வேண்டாம். இதில் வந்து இந்த மாதிரியான வந்து டைப்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்மக்கிட்ட வந்து எப்படி இது ப்ராப்பர் ப்ராக்ஷனா இல்லை இம்ப்ராப்பர் ப்ராக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம கேள்விகள் கேட்க போகிறது கிடையாது. நம்மகிட்ட கேட்கறது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து சம்ஸ் போடுறது, அதான் நம்மகிட்ட கேட்க போறாங்க. சரிங்களா? ஸோ அதனால இதில் வந்து ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. அப்போ ப்ராப்பர் ப்ராக்ஷனா என்ன அப்படின்னு சொல்லிடணும். ஒன்றும் இல்லை. இது மாதிரி வந்து ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃப்ராக்ஷனை எடுத்துட்டோம். இப்போ மேலே வந்து அதாவது டாப்ல 12 இருக்கு, பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்கு. இங்க என்ன மீனிங்கு? அந்த 12ன்றது 17 விட சின்ன நம்பர். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ப்ராப்பர். இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது இம்ப்ராப்பர். இம்ப்ராப்பர் என்ன சொன்னோம்?
இந்த ப்ராப்பருக்கு இது வந்து ஒரு ஆப்போசிட். அப்போ எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த எடுத்துப்போம். இப்போ பாருங்க, இந்த டாப்ல இருக்கிற 19 17ஓட பெரிய நம்பரா இருக்கு. அப்போ 19 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than 17. ஸோ மீனிங் வந்து நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் கிரேட்டர் தான் இருந்தால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இவ்வளோதான் விஷயம். அடுத்தது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன? ஒன்றும் இல்லை. இங்கே இந்த இதை எடுத்துக்கங்க. ஒரு ஹோல் நம்பர் இருக்கும் 2, அதுக்கு அடுத்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும். இவ்வளோதான் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். வேற இதில் ஒன்றுமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட், இப்போ லைக் ஃப்ராக்ஷன் இருக்கு. லைக்னா என்னது? ஒன்றுமே இல்லை. இங்க இருக்கிற டினாமினேட்டர் எல்லாமே எப்படி இருக்குன்னு ஈக்குவலா இருக்கணும். அதுக்கு பேர் தான் லைக் ஃப்ராக்ஷன். வேற எந்த இதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட், அன்லைக் ஃப்ராக்ஷன். அன்லைக் ஃப்ராக்ஷன் என்னது? இந்த லைக் ஃப்ராக்ஷனுடைய ஆப்போசிட் தான் அன்லைக் ஃப்ராக்ஷன். கரெக்டாங்களா? பாருங்க, டினாமினேட்டர் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட், ஈக்குவலன் ஃப்ராக்ஷன். நான் ஈக்குவலன் என்ன சொன்னேன்? ஈக்குவல் சொன்னேன். ஈக்குவலன்னா ஈக்குவல். அப்ப பாருங்க, இங்க 1/5 இருக்கு, 2/10 இருக்கு, 5/25 இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ 1/5 நம்ம வந்து அது ஆல்ரெடி வந்து சிம்பிளிஃபை ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த 2/10 எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னேன் நானு? இதை வந்து இன்னும் கேன்சல் பண்ண முடியும். இங்க பாருங்க, ரெண்டுமே 2 டேபிள்ல போகுமா? 1 2s are 2, 5 2s are 10. அப்ப பாருங்க 1/5. அப்போ அடுத்தது பாருங்க, 5/25 இருக்கு. இது எந்த டேபிள் போகும்? 5 டேபிள் போகும். அப்போ 1 5s are 5, 5 5s are 25. அப்போ இது 1/5. இப்போ பாருங்க, இது 1/5, இது 1/5, இது 1/5. அப்போ இப்படி எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஈக்குவல் ஃப்ராக்ஷன். இவ்வளவுதான் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல இன்னொன்னு, இந்த ஜார்கன்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சா போதும். அது எப்படி அப்ளை பண்ணி தெரிஞ்சுங்க போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ். அது என்ன டெசிமல்ஸ் அப்படின்னா? ஒண்ணுமே இல்லை. அந்த டாட் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாம் வந்து டெசிமல்ஸ். வேற ஒண்ணு இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்கு? 128.35 அப்படின்னு இருக்கா? இப்போ 128.35 அப்படின்னா இப்போ இந்த டாட் இருக்குல்ல இந்த இடத்துல, அப்போ இது வந்து டெசிமல் நம்பர்ஸ். அவ்வளவுதான் விஷயம். நம்ம என்ன சொன்னோம்? இது எப்படி சார் எழுதுன அப்படின்றா நேற்று நம்ம வந்து இந்த டேபிள் சொல்லியிருந்தோம். இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் இப்படி மூவ் ஆகும், பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்படி மூவ் ஆகும். சரிங்களா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குன்னா பாருங்க, இப்போ நான் 128 எழுதுறேன். இந்த பாருங்க 128 எழுதிருக்கேன். இந்த பக்கம் வந்து 0.35 எழுதிருக்கிறேன். இது வந்து இது ரெண்டு டிவைட் பண்ணுறது. கரெக்டாக அந்த லைன் வந்து ரெண்டையும் டிவைட் பண்ணுது. பாருங்க, அப்போ இது வந்து ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கு, இது டென்ஸ்ல இருக்கு, இது ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது 1, அதாவது 10, அதாவது 1/10, அதாவது 1/10 சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? 10th சொல்லுவாங்க. இது வந்து இங்க இருக்கு, இங்க வந்து 100 பொசிஷன் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்படி பாருங்க, இந்த 8 ஒன்ஸா, அப்போ 8 × 1. இந்த 2 10s அப்போ 2 × 10. இது 1 100 அப்போ 1 100. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்குமா? அதே மாதிரி இந்த லைனுக்கும் இந்த செட்டுக்கு பாருங்க, 3னா 3 × 1/10. இது வந்து பார்த்து பிளஸ் 5 × 1/100. இவ்வளவுதான். இது சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 128.35 கிடைக்கும். இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது நிறைய டவுட் கேட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் சம்ஸ் வந்து எல்லாமே டெசிமல்ஸ்ல நிறைய கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து இந்த டெசிமல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். இது நான் ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க, நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அல்ஜிப்ரா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த அல்ஜிப்ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, த யூஸ் ஆஃப் லெட்டர்ஸ். இதுதான் அல்ஜிப்ரா. நீ மேக்ஸ்ல ஏதாவது சம்ஸ் பார்த்தீங்கன்னா அது எங்கேயாவது இந்த ஆல்பாபெட்டிக்கல் A to Z இதுக்குள்ள எங்கேயாவது எங்கெல்லாம் வந்து A to Z இருக்கும். இது கேபிட்டல் லெட்டர்லாம் கூட இருக்கலாம், அல்லது ஸ்மால் லெட்டர்லாம் கூட இருக்கும். அது இஷ்யூ கிடையாது. பட் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் என்னன்னு சொல்லலாம்? அது வந்து அல்ஜிப்ரான்னு சொல்லலாம். இவ்வளவுதான் கான்டெக்ட். இப்போ அல்ஜிப்ரானா எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது இருந்துச்சுன்னா இதுல வந்து டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. டேர்ம்ஸ்னா இந்த மாதிரி வந்து சைனு, இந்த பிளஸ் மைனஸ் இது மட்டும் இருக்கிற மாதிரி பிரிக்கணும். அப்ப இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். பாருங்க, இங்க 2 டேர்ம் இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த டேர்ம் வந்து இது மாதிரி தனித்தனியா பிரிச்சு எழுதணும்னா அதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஒண்ணும் இல்ல. இந்த டேர்ம்ஸ், இந்த ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபேக்டர்ஸ்க்கு முன்னாடி என்ன நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு? இங்க பாருங்க, 4 இருக்கா? அப்ப இது 4. இங்க என்ன இருக்கு? -3 இருக்கா? -3. இவ்வளவுதான் கான்டெக்ட்.
ஸோ இந்த அல்ஜிப்ரா வந்து ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட்ஸ். இதுல இந்த டேர்ம்ஸ் ஃபேக்டர்ஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. பட் இது எதுவுமே நீங்க மக்கப் பண்ண வேண்டாம். எதுவுமே வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, அதுக்கு முன்னாடி ஜார்கன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. உங்களை டைரக்டா இப்படிலாம் கேட்க மாட்டாங்க கோஎஃபிஷியன்ட், பட் தெரிஞ்சுங்க என்னென்ன போதும். நெக்ஸ்ட், இப்போ டைப்ஸ் ஆஃப் பார்லமெண்ட் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். ஏற்கனவே சொன்னல, மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம், பைனா டூன்னு அர்த்தம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினா த்ரீன்னு அர்த்தம். இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கரெக்டா? வேற ஒன்றும் இல்லை. இங்க வந்து பாருங்க, ஒரே ஒரு மட்டும் எடுத்துப்போம். இங்க 7x மட்டும் இருக்கா? அப்போ ஒரே ஒரு ஆல்ஜிபிரா எக்ஸ்பிரஷன் இருக்கு. இங்க பாருங்க, 7x கூட ஒரு 2y நான் சேர்த்திருக்கேன். அப்போ இங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அடுத்து பாருங்க, 7x 2y -5, இங்க ஒரு மூணாவது ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கேன். அப்போ இதெல்லாம் மூணு சேர்த்த மாதிரி பேர் வந்து ட்ரைனாமியல். இவ்வளவுதான் கான்செப்ட். இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சீங்க, பட் எதுவும் மக்கப்லாம் தேவை வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ லைக் டைம்ஸ் நான் லைக் டைம் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்லைடுன்னு நான் சொன்னேன். சரிங்களா? அப்ப என்ன அது லைக் டைம்னா, இந்த வேரியபிள்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் வேரியபிள்ஸ். நம்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அதே வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, வேரியபிள்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஜார்கன்ஸ்லாம் பெரிய இஷ்யூ இல்லை, ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, 7x 3x. இப்போ ரெண்டுமே லைக் டைம் சொல்லலாமா? ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 7x + 3x = 10x. இங்க பாருங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்களா, 7x - 3x = 4. அப்போ நார்மலா இப்போ 7 + 3 = 10 எப்படி சொல்றீங்களோ, அதே போலதான் 7x + 3x = 10x சொல்லி புரியுதுங்களா? வேற ஒண்ணுமே இல்லை, எக்ஸ் தான் எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், தட்ஸ் ஆல். சாரி, ஆட் பண்ணிக்கிறீங்க, தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்க, அதே மாதிரி மைனஸ் 7 - 3 அப்படின்னா 4. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 7x - 3x, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? 4x வரும். இவ்வளவுதான விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சீங்க. இந்த ஸ்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சம்ஸ் போடும்போது இந்த வேரியபிள் இல்லாம சம்ஸே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கலாம் பக்காவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி. என்ன சொன்னேன் நான், இதுல வந்து எல்லாத்தையும் நீங்க என்ன சொன்னேன் நான், இது ஒரு முறை ரீட் பண்ணுன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலாஸ் இதெல்லாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சீங்கன்னா, நான் நேற்று ஒரு 3 சம் சால்வ் பண்ணல, அது வந்து ஈஸியா நம்மளால போட்ட முடியும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சீங்க. இது படிக்கும்போது டவுட் இருக்கு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, தாராளமா எப்படி படிக்கணும்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று சால்வ் பண்ணினது தான் இது. ஓகேங்களா? இது சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு டவுட்னா வந்து நான் சொல்றேன், நான் திரும்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நேற்று நம்ம பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இந்த 3 கொஸ்டின் நம்ம வந்து நேற்று சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? நீங்க வந்து அந்த லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இதுக்கு உண்டான கான்செப்ட் தெரியும். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு வந்து போகலாம். சரிங்களா? ஏன்னா இதுல நிறைய சம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு சம்ஸும் போடும்போது உங்களுக்கு ஃப்ராக்ஷன் எப்படி அப்ளை பண்றது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறது, டெசிமல் எப்படி போடுறது, அதுக்கடுத்து அல்ஜிப்ரா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இதை நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதுல ஒரு சில கான்செப்ட் இருக்கு. இந்த இந்த சம் ரிலேட்டடா சரி வர. இப்போ இதுல வந்து சில கான்செப்ட்ஸ் இருக்கு. என்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டெசிமல்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதான் பாயிண்ட் வச்சிருக்கிறது எல்லாமே டெசிமல்ஸ் இருக்குல்ல. சரிங்களா? இப்போ இந்த டெசிமல்ஸ்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நார்மலா டெசிமல் என்னது, அந்த எங்கெல்லாம் பாயிண்ட் இருக்கோ அதுக்கு பேர் தான் டெசிமல். கரெக்டுங்களா? பாயிண்ட் வச்சு போறது டெசிமல், பாயிண்ட். கரெக்டுங்களா? இதுல நம்ம அந்த பேசிக் ஆபரேஷன் பார்த்தோம்ல, என்னென்ன பார்த்தோம்? அடிஷன் பார்த்தோமா, சப்ராக்ஷன் பார்த்தோங்களா, அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பார்த்தோமா, அடுத்தது டிவிஷன் பார்த்தோம். கரெக்டுங்களா? இந்த நாலுமே நம்ம நார்மலா பேசிக் ஆபரேஷன் பார்க்கறது தான் இங்கேயும். பட் இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டெசிமல்லையும் உங்களுக்கு வந்து இந்த 4 ஆபரேஷன் பண்ண தெரியும். ஓகேங்களா? அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்து பாயிண்ட் வைக்கிறதுனே தெரியாது. சரிங்களா? சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிறதால நமக்கு வந்து போட தெரியாம நம்ம வந்து கஷ்டப்படுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து அது டெசிமல்ல வந்து அந்த அடிஷன் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ரேஷன் பத்தி ஒரு பேசிக் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போதைக்கு அந்த பேசிக்ஸை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து சம் போடும்போது தான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து ஜஸ்ட் இங்க சொல்லி கொடுக்குறேன் கவனிங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து பார்ப்போம். இதை சொல்லும்போது இடையில ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். பாருங்களேன், இப்போ நான் ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் போகல, சின்னதாக சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25, ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் இப்போ 31 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. எப்படி போடுவீங்க? 25/31. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்களா எப்படி இருக்கும்? 5 + 1 6, 2 + 3 5. கரெக்டுங்களா? அப்போ 56. இது நமக்கு நார்மலா தெரியும். இப்போ இதுல ஒரு கொஸ்டின் கொடுத்துறாங்கன்னு வச்சுப்போம். 25 பிளஸ் 3.1 இப்படி கொடுத்துறாங்க. இப்ப பாருங்க, ஒரு நம்பரு ஹோல் நம்பரா இருக்கு, இன்னொரு நம்பரு டெசிமல் நம்பரா இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இங்க என்ன சார் பண்ணலாம்? அங்கதான் முக்கியமான விஷயம். அப்ப இது எப்படி எழுதலாம்? ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். எப்படி பண்ணுன்னா, இப்ப இந்த 25 இருக்குல்ல, அந்த 25 வந்து மேல போட்டுங்க. போட்டுட்டு இப்ப 3.1 இருக்குல்ல, இப்ப நம்ம இங்க எப்படி சால்வ் பண்ணோம்? அதே மாதிரி 3.1 பண்ணுங்க. என்ன கான்டெக்ட்னா அங்க பாருங்க, இப்ப பாயிண்ட் இருக்கா? பாயிண்ட் இருக்குன்னா இப்ப இந்த 3ன்றது ஒன்ஸ் டிஜிட் தானே இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப 3ன்றது ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கிறதால இங்க பாருங்க 25ல எது ஒன்ஸ் டிஜிட்? இந்த 5 தானே ஒன்ஸ் டிஜிட். அப்போ இங்க இருக்கிற அந்த 3 ஒன்ஸ் டிஜிட்டும் இந்த அது என்ன பண்ண இந்த 5க்கு நேரா எழுதுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு பாயிண்ட் இருக்கா? பக்கத்துல வந்து ஒண்ணு வருதா? அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்குன்னா இதுக்கு நேரா வந்து மேல வந்து பாயிண்ட் வச்சிடலாம். ஏன்னா 25ன்றது ஹோல் நம்பரு, அப்ப பக்கத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். வச்சுட்டீங்கன்னா அப்ப என்ன மாறும்? இந்த பக்கம் வந்து ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணுங்க. ஓகே, 0 + 1 1. அடுத்தது 0 + 1 1, பாயிண்ட் 3 + 5 8, இங்க வந்து 2. அப்ப இது என்ன ஆன்சரு? 28.1. ஆனா இங்க என்ன வந்துச்சு? 56 வந்துச்சு. அப்போ டெசிமல் வரும்போது என்ன பண்ணும்? வேல்யூ மாறும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. இது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். ரைட்டுங்களா? இதே மாதிரி தான். இதுல யாராவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே தானே? ஓகே ஓகே. ஃபைன். ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் தான். பட் நம்ம நாளைக்கு சம்ஸ் போடும்போது எல்லாமே இங்க பாருங்களேன். இந்த சம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பாருங்க, 0.75 எக்ஸ் இருக்கா, 0.02 ஒய் இருக்குங்களா? அப்ப இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நம்ம எப்படி போடுறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்கறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த அடிஷன் பார்த்துட்டோம். அடுத்து சப்ராக்ஷன் பார்ப்போம்ல. இப்போ சப்ராக்ஷன் என்னது அப்படின்னா, இப்போ சப்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்றது தான். இப்போ வந்து மேல இந்த 25 இப்போ 31 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய நம்பர் எடுத்துப்போம். இப்போ 31ன்றது பெரிய நம்பர். 31ல இருந்து நம்ம 25 மைனஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? அப்போ 31 25 ரெண்டு மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஒன்னுல வந்து 5 போகாது. அப்போ இங்க இருந்து ஒரு பாரோ பண்ணா இது 2 ஆயிடும், இது 11 ஆயிடும். 11ல 5 போச்சுன்னா 6, 2ல 2 போச்சுன்னா 0. அது போட்டாலும் போடலாம், போடாட்டினா போடலாம். அப்போ இதுக்கு ஆன்சரு 6. ரைட்டுங்களா? இப்போ இதுவே என்ன பண்றேன்னா, அந்த 31 இருக்கு பக்கத்துல 25 நான் 2.5ன்னு போடுறேன். ஓகேங்களா? அப்ப இது எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, 31 மேல போட்டுணுமா? இப்போ இங்க வந்து 2.5 இருக்கு. அப்ப 2ன்றது என்னது? ஒன்ஸ் டிஜிட். அப்போ இங்க 31ல ஒன்ஸ் டிஜிட் எது? 1. அப்போ அந்த 2 நேரா 1க்கு நேரா போடுங்க. ரைட்டுங்களா? போட்டுட்டு பாயிண்ட் வச்சுப்போம். பாயிண்ட் வச்சுட்டு பக்கத்துல என்ன இருக்கு? 5 இருக்கு. கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணீங்க, சரி பண்ணீங்க. ஓகே, நான் புள்ளி வைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, அப்ப இதுக்கு நேரா பாயிண்ட் வச்சுட்டு சொல்லிட்டேன். பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டு சொன்னா போட்டுட்டு இப்ப பாருங்க, மைனஸ் பண்ணுங்க. 0ல 5 போகாது. அப்ப என்ன பண்ணலாம்? பக்கத்துல பாரோ பண்ணலாமா? இங்க 1 இருக்கு. இங்க இருந்து பாரோ பண்ணா இது 0 ஆயிடும், இது 10 ஆயிடும். அப்ப 10ல 5 போச்சுன்னா 5. கரெக்ட்டுங்களா? இப்ப பக்கத்துல இருக்கும் 0 தான், அங்க 1 தான் கேன்சல் ஆயிடுச்சு, 0 இருக்கும். அப்ப இது 0ல 2 போகாது. அப்ப இந்த 3ல இருந்து 1 பாரோ பண்ணா இது 2 ஆகும். இது வந்து என்னவா ஆகும்? இது 10 ஆகும். அப்ப 10ல 2 போச்சுன்னா
8 பாயிண்ட், சாரி 8, அதுக்கடுத்து 2 இருக்குல்ல, அந்த 2 அப்படியே கீழே இறக்கிங்க. என்ன இருக்கு? 28.5. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ அடிஷனும் சப்ராக்ஷனும் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன கவனம் செலுத்தணும்னா, இங்க இருக்குல்ல அந்த பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் நான் வைக்கிறேன் பாருங்க. இந்த டெசிமல் பாயிண்டும் இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து இப்படி இருக்கு, நேரா இருக்கணும். ஒரு நேர் லைன்ல இருக்கணும். இங்கேயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நேரா இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது இதுல. அப்ப அடிஷனும் சப்ராக்ஷனும் நம்ம எப்படி நார்மலா பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கேயும் சால்வ் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை நீங்க வந்து இது தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து இதுல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பார்ப்போம். என்னன்னா மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம அது எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சொல்லும்போது டவுட் இருக்குன்னா நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். டவுட்னா கேளுங்க. நம்ம வந்து நான் மட்டுமே பேசுறதுன்னா நல்லா இருக்காது. சரிங்களா? டவுட் தயக்கப்படாம டவுட் கேளுங்க. எதுவும் வந்து நமக்கு வந்து டவுட் வந்துருச்சுன்னா கேட்குங்க. நோ இஷ்யூஸ். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து மல்டிபிளிகேஷன் சொல்லி தரோம். கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் சால்வ் பண்ணலாம். பிரச்சனை. ஓகே. இப்ப பாருங்களேன். இப்ப நம்ம வந்து மல்டிபிளி ஓகே. இப்போ வந்து மல்டிபிளிகேஷன் போடுவோம். இப்போ மல்டிபிளிகேஷன் போடும்போது இது ஒன்றும் இல்லை. இப்போ மல்டிபிளிகேஷன் பார்த்து வரணும். இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இதுதான் இதில் பெரிய ஒரு சிக்கல். ஓகேங்களா? ரொம்ப சின்ன நம்பரே கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ ஒரு சரி ஓகே, ஒரு சின்ன நம்பரே கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு 21 இருக்கட்டும். இன்ட்டு ஓகேங்களா? 21 இன்ட்டு இப்போ வந்து 3ன்னு இருக்கட்டும். நம்ம சும்மா சாதாரணமே கொடுக்குறேன். இப்போ 21 × 3 அப்படின்னு இருக்குன்னா நான் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி போடுவீங்களே. 21 இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். எப்படி போடுவீங்க? 3 1s are 3, 3 2s are 6, 6 இதுன்னு போடுறீங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ சார் இங்க என்ன பண்ணுனேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த 21 டிஸ்டர்ப் பண்ண இருந்துட்டு போட்டோம். இந்த 3 இருக்குல்ல, நான் 3 என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 0. ஓகேங்களா? 03ன்னு போடுறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது வெறும் 21 × 3 இருக்கு. இது என்ன பண்ணியிருக்கேன்? 21 × 0.03 போட்டிருக்கேன். இந்த மாதிரி சம் வரும்போது என்ன பண்ணுனா ஒண்ணுமே இல்லை. இந்த நம்பர் இருக்குல்ல 21, இந்த நம்பரை வந்து அதுல ஒண்ணு பாயிண்ட் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து இங்க 0, இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. பக்கத்துல என்ன இருக்கு? ஒரே ஒரு நம்பர் இருக்கு, 3 இருக்கு. அப்ப அந்த 3ய மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்னது? இங்க எப்படி மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி 63 தானே வரும். ரைட்டுங்களா? அப்ப என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இது போட்ட பிறகு கடைசியா இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடுல அத டெசிமல் பிளேஸ்ல எத்தனை பாயிண்ட்னு செக் பண்ணு. இங்க எத்தனை இருக்கு? இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு. அப்ப எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கா? அப்ப 2 நம்பர் இருக்குன்னா இங்க வந்து இப்படி இந்த சைடுல ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வரணும். ரைட்டுங்களா? அப்ப பாருங்க 3. அப்ப இது ஒரு டிஜிட், அடுத்து 6 ஒரு டிஜிட். அப்ப 2 டிஜிட் தாண்டி இங்க பாயிண்ட் வைக்கணும். அப்ப முன்னாடி ஒரு சும்மா ஒரு 0 போட்டுக்கலாம். அப்ப இது ஆன்சர் என்னது? 0.63. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ எப்படி 21 × 3 நம்ம மல்டிப்ளை பண்ணா 63 வருதோ அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணா 63 தான் வரும். ஆனா என்ன, இந்த டெசிமல் பிளேஸுக்கு அடுத்தபடி எத்தனை டிஜிட் தாண்டி டெசிமல் பிளேஸ் இருக்கோ அங்க கரெக்டா பாயிண்ட் வச்சிடும். அப்ப இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.63. இவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ ஒரு கான்டெக்ட். இப்போ இந்த 21 வந்து நான் 2.1 வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? இந்த 0.03 இருக்குல்ல, இப்போ அதை நான் 0.03 வச்சுக்கிறேன். இப்போ என்ன சார் பண்ணனேன்? இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ இது முழு நம்பர் என்னது? 21 எடுத்துப்போம். இது என்னது நம்பரு? 3 எடுத்துப்போம். அப்ப 21 × 3 என்னது? 63 தானே? ரைட்டுங்களா? அப்ப 63னா இப்ப பாருங்களேன். இப்ப பாருங்க, இங்க ஆல்ரெடி எத்தனை டிஜிட் இருக்குன்னு சொன்ன பாயிண்ட் அடுத்தது 2 டிஜிட்ஸ் இருக்கா? இது ஒண்ணு, இது ஒண்ணு 2 இருக்கு. அடுத்தது இங்க இருக்கு பாருங்க, பாயிண்ட் அடுத்து ஒரு டிஜிட் இருக்கா? அப்ப எத்தனை டிஜிட் இருக்கு? இது ஒண்ணு, இது ஒண்ணு 2, இது ஒண்ணு 3, 3 இருக்கு.
அப்ப என்ன சார் பண்ணணும்னா அங்க பாருங்க 3 இருக்கா, அதாவது 3னா இந்த பக்கம் தானே வரணும், 3 டிஜிட் வருங்க. இது 1 டிஜிட், இது 2 டிஜிட். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுனா எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அதுக்கும் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி யூஸ்வலா ஒரு ஜீரோ போட்டலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ இதுதான் கான்டெக்ட். ஓகேங்களா? இது இந்த இந்த இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சிட்டீங்கன்னா வேல்யூவே மாறும். ஏன் அப்படின்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ 63ன்றதும் 6.3ன்றது ஒண்ணு கிடையாதுல்ல. இதுவும் ஈக்குவல் கிடையாதுல்ல. இது ரெண்டும் நாட் ஈக்குவல்ல. ரைட்டுங்களா? அப்ப டெசிமல் பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளா இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம அந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொழி பிடிப்பாங்க தெரியுங்களா, இந்த விசேஷம்லாம் வந்துச்சுன்னா. ரைட்டுங்களா? அங்கே என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் வைப்பாங்க. இப்போ வந்து 1000 ரூபாய் ஒருத்தர் மொழி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட் வச்சுட்டு இப்போ 2 ஜீரோ போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஊர்ல? கிராமப்புறத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி மொழி வைப்போம்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி தான் எழுதுவாங்க. அப்போ ஒன்று போட்டு 1000 அப்படி போட்டுட்டு 2 ஜீரோ வைப்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட் நீங்க வந்து கவனிக்கலாம் வச்சுங்களேன், இது 1000 ஆகுமா எவ்வளவு ஆகும் இது? இது பாயிண்ட் வைக்கலாம் எவ்வளவு சொல்லலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம். புரியுது இல்லைங்களா? பவித்ரா மேம், ஒன்றும் இல்லை, அங்க பாருங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 1 லேக் தானே. ரைட்டுங்களா? அப்போ இந்த டெசிமல் பிளேஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குன்னு பாருங்க. அதான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்க சார். புரியுதுல்ல மேம்? புரியுதுங்க சார். இவ்வளவுதான். இப்போ ஏன்னா அந்த டெசிமல் பிளேஸ்ன்றது ஒரு பிளேஸ் தாண்டினாலே ரொம்ப மாறிடும். உங்களுக்கு சம்ஸ்ல பாருங்க எல்லாமே டெசிமல் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க அதை மிஸ் பண்ணீங்களா வச்சீங்கன்னா சம்மே டோட்டலா தப்பாயிடும். ஓகேங்களா? சோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணீங்க. நல்ல. அப்ப இதுதான் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஓகேங்க சரி. சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவிஷன் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு இன்னும் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இது எல்லாமே வீடியோ உங்களை அப்லோட் பண்ணிடுறோம். டவுட் வரும்போது எடுத்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. அது ஒரு டவுட். அதனால வந்து அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்முடைய குரூப் இருக்கு இல்லைங்களா, குரூப்ல வந்து தயவு செய்து போடுங்க. யாருமே எந்த டவுட்டும் கேட்க மாட்டேங்க. எனக்கு எல்லாருக்கும் டவுட்டே வரதுன்னு நினைக்கிறேன். வரலாம் சந்தோஷம் தான். ஆனா எக்ஸாம்ல கரெக்டா போட்டுமே போட்டுருவீங்களா? இல்ல அந்த மாதிரி நடத்துறீங்க சார், டவுட்டே வராத அளவுக்கு. அப்படி அது இல்ல சார், சம் போடும்போது டவுட் வரும் சார். அது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து நீங்க போட போட சமம் வரும். ஏன்னா சமூகம் எல்லாமே ஒரே மாதிரி சமம் இல்லைங்க இல்லையா? அப்படி நீங்க போடுங்க. போட 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 இது வரும். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப நான் மேத்தமெட்டிக்ஸ்னா இருந்தா கூட இப்ப நான் சமூகம் போட்டாலுமே எனக்குமே புதுசு புதுசா நிறைய வரும். ஏன்னா கண்டிப்பா அந்த கண்டிப்பா. திங்கிங் வந்து டக்குன்னு அந்த இடத்துல நம்ம தோன்றதுல டவுட் வரும். சரிங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப அடுத்து பார்க்கலாம் சார். டிவிஷன் பார்த்துருவோம். ரொம்ப பேசிக்ஸ் தான் இது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு இது இல்லைன்னா சம்மே போட முடியாது. என்ன சம்ம கேட்டாலும் சரி. ஸோ அதனால எஸ் தான் சார். நான் அந்த கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இங்க சிம்பிளாவே ஒரு சம் பார்ப்போம். இப்போ நான் என்ன சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4, 8, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குன்னு வச்சுப்போம். ரொம்பலாம் நான் அதிகம் போல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இது வந்து டிவைடட் பை 2ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நம்ம கான்செப்ட் புரிஞ்சா போதும், அதுக்காக சொல்றோம். சரி, இப்போ ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க நான் இப்போ சால்வ் பண்ணும்போது? நம்ம ஸ்கூல்ல போட்டிருப்பல, நீங்க ஒண்ணுமே இல்ல, அதே பண்ணுங்க ஸ்டார்டிங்ல. நம்ம பிராக்டிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்பீடப் ஆக நம்ம அப்படியே நார்மலாவே போடலாம். இப்படி போட்டுங்க. போட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த முன்னாடி இருக்கிற நம்பரை வந்து நம்ம வந்து இன்சைட்ல போட்டுப்போமா, 482. இதுல ஒரு நேம் இருக்கு. இந்த 482ன்றது பேரு வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாரம் சொல்றேன். இதுக்கு பேரு வந்து டிவைடட்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இருக்கும். சரி, சும்மா ஒண்ணு நான் சொல்றேன். இது வந்து டிவைடண்ட். இது வந்து இருக்குங்களா, இது பேர் டிவைசர் சொல்லுவாங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் நேம் சொல்றேன். சும்மா வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போதும். பக்கவெல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இதுக்கு பேர் டிவைடண்ட், இதுக்கு பேர் டிவைசர். அப்ப என்ன பண்ணுனா டிவைடண்ட் வந்து அந்த இன்சைட்ல போட்டுக்கணும், உள்ள போட்டுக்கணும். இங்க இருக்கிற வந்து டிவைசர் வந்து வெளில போட்டுக்கணும். இது மட்டும் சும்மா ஜஸ்ட் இந்த டெக்னிக்கல் நேம் எல்லாம் வேணாங்க. ஆனா வந்து என்ன சும்மா ஜஸ்ட் சொல்றேன் நான். இதெல்லாம் மக்கப் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. எனக்கு இது பார்த்தா ஓகே, இது ரெண்டு டிவிஷனு, அப்ப எனக்கு டிவிஷன் அப்படி போட்டுன்னு தெரிஞ்சா போதும். ஓகே ஃபைன். இப்போ ஒண்ணுமே இல்லை சார். என்ன பண்ணுனா இங்க வந்து நான் 2ல வந்து இதை நான் கேன்சல் பண்ண போறேன். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இப்போ 4 இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மல்டிபிளேஷன் டேபிள் 10 வரலையும் கண்டிப்பா படிக்கணும். மல்டிபிளேஷன் டேபிள் வந்து இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? மல்டிபிளேஷன் டேபிள் படிங்க.
நான் இன்னைக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்களா, அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா 10 இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைன். பாருங்களேன், இப்போ வந்து 4 இருக்கு. இப்போ நான் எப்படி கேள்வி தெரியுமா கேட்கறேன்? இப்போ 4னா, இப்போ 4 இருக்குன்னா, இப்போ 2 டேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4, அதாவது இப்படி இப்படி கேட்கலாமா? 2 டேபிள்ஸ்ல எத்தனை, எந்த இடத்துல வந்து 4 வரும்? 2 2 sir 4. வெரி குட். இப்போ பாத்தீங்கன்னா மேம் 2 2s are 4 சொல்லுங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ 2 2s are 4 அப்படின்னா இப்போ என்ன பண்ணீங்க, என்ன ஆபரேஷன் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, கரெக்ட்டுங்களா? 0. 4ல 4 போச்சுன்னா 0. அடுத்து என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இருக்க 8. நம்பரை கீழே இறக்குவீங்க, கரெக்டா? Yes இது sir. 8. ஓகேங்களா? இப்போ 8ல வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் எந்த இடத்துல வரும்? 4 2 sir 8. 4 2s are 8. வெரி குட். அப்ப இது நமக்கு 0 ஆயிடுது. அடுத்து பாருங்க, Okay. 2 கீழே இறக்கலாம் இல்லையா? ஓகே. 1 2 இப்போ எந்த டேபிள் எந்த இடத்துல வரும்? 1 டைம் வருமா? 1 2 1 சார் 2. 2. அப்போ 0. அப்போ இது வந்து ரிமைண்டர் 6. இது பேரு கோஷன்ட். நமக்கு உண்டான Question. ஆன்சர் கோஷன்ட் தான் எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு உண்டான ஆன்சரு 240. 241. அவ்வளவுதான். ஓகேங்களா? Okay இது sir. வந்து உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின். சார் இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பாயிண்ட்ல வந்தா என்ன பண்ணேன், அதுதான் நமக்குள்ள டவுட். இப்போ கேட்டுங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 48.2ன்னு வச்சுக்கிறேன். அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? அதே தான் வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த 482 பதிலா நான் வந்து 48.2ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை, எனக்கு சம போட்டுருங்க பாருங்களேன். சரி, இருந்தாலும் திரும்ப நான் தனியாவே போடுறேன், ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ பாருங்க, இங்க வந்து பாருங்க, இப்போ 4 என்ன போடுறோம், அதே மாதிரி வழக்கம் போல நம்மளுடைய மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? போனீங்கன்னா நமக்கு வந்து 48.2 இப்போதைக்கு, கரெக்டா? முன்னாடி என்ன இருக்கு? 2 போட்டீங்க. 2. இப்போ அதே பாருங்க, இப்போ எப்போ போட்டோமோ, இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போறோம். ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. 4னா அதே தான், 2 2s are 4. 4. அப்ப மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து 0 ஆயிடும். திரும்ப வந்து இந்த 8 எடுப்பீங்க, கரெக்டுங்களா? 8 4. எடுக்கும்போது 4 2s are 8. இப்போ இது 0 ஆயிடும். இப்ப பாருங்களேன், அடுத்தது 2 தானே கேட்பீங்க. அது 2 இறக்குறதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன இருக்கு? Point. ஆ அப்போ 2 கீழே இறக்குறதுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கிறதால இங்க மேல வந்து பாயிண்ட் வச்சிருங்க. இது வச்சுட்டு அப்புறமா தான் 2 கீழே இறங்கும். அப்ப 2 கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? இது 2 ஆயிடுமா? அப்போ 2னா 1 2 சார் 2 மைனஸ் பண்ணா 0. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்குங்க? 24. 24.1. 1. அவ்வளவுதான் மேம். இங்க 241. இங்க வந்து 241. இங்க 24.1. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்க 48.2 வந்ததால. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நம்ம நார்மலா போடும் பொழுது நீங்க வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க இதாகுமோ வந்துடும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இது நம்ம முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இதுல இப்படி கேக்குறாங்க. வேற ஒரு மாடல் சொல்றேன் பாருங்க. இதே சப்போஸ் இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுப்போம். சார் அந்த 2 கீழே இருக்கும்போது 0 பக்கத்துல பாயிண்ட் வைக்க கூடாதாங்க சார்? 0.2ன்ட்டு. 0.2 எங்க மேம் சொல்றீங்க? சார் அந்த 8க்கு அப்புறம் கீழே 0 போட்டு மேல பாயிண்ட் வச்சிருக்கோம்ல சார், 24 பாயிண்ட்ன்ட்டு. ஆமா மேம், ஆமா. அதுக்கு இந்த 2 கீழே இருக்கும்போது 0.2ன்னு போடக்கூடாதாங்க சார்? உங்களுக்கு 2 தானே கொடுத்துருங்க சம்முல. ஓகேங்க சார். இப்ப அந்த சம் சால்வ் பண்றேன் பாருங்க. அதுதான் அடுத்தது, அதுதான் பண்ணலான்றதை நீங்களே கேட்டீங்க. ஓகேங்க இப்ப அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஓகேங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே, இப்ப இதே சம்மு 482ன்னு 3 நம்பரா வச்சுப்போம் மேம். ஓகேங்களா? டிவைடட் பை நம்ம 0.1 வச்சுப்போம். ஓகேங்களா? டிவைடட் பை 0.2வா 0.2ன்னு வச்சுப்போம். ஒரு நிமிஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 0.2ன்னு வச்சுப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அது 482 அப்படியே இருக்கு. இங்க வந்து 0.2 இருக்கு.
ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்தா என்ன பண்றீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி போட்ட மாதிரி போட வேண்டாம். இது என்னன்னா இப்படி பாருங்களேன். இப்போ 482 இருக்கா பை சார் 0.2 இருக்குங்களா? உங்களுக்கு ஆமாங்க என்ன சார் கண்டிஷன்னா எப்பவுமே இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுல டெசிமல் வராத மாதிரி பாத்துக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃப். ஓகேங்களா? அது என்ன சார் பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்தது நம்ம 2 இருக்குங்களா? ஆமாங்க சார் அப்ப பாயிண்ட்டுக்கு அடுத்து 2னா இது பாருங்க 1/10 பொசிஷனா. எஸ் சார் அப்போ 1/10 பொசிஷன். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பாயிண்ட் நான் கேன்சல் பண்ணேன்னா ஒண்ணுமே இல்லை மேம். இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஆமாங்க சார் அப்போ ஒரு டிஜிட்னா நம்ம வந்து ஒரு டிஜிட்னா ஒரு ஜீரோ வர்றது நம்பர் என்ன 10 சொல்லலாமா? எஸ் சார் அப்போ ஒண்ணுமே இல்லை. இதுல மேலையும் கீழையும் அதாவது 10ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா போதும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க ஏன் அப்படின்னா நான் இந்த டெசிமலை வந்து நான் டினாமினேட்டர் டெசிமலை வந்து நான் கேன்சல் பண்ண போறேன். அதுக்காக பண்றேன். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 இருக்கிறதால எனக்கு 10 போட்டா போதும். சப்போஸ் பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருந்துச்சுன்னா நான் 10க்கு பதிலாக 100 போடுவேன். பாயிண்ட்டுக்கு அடுத்து 3 நம்பர்ஸ் இருக்குன்னா நான் 100க்கு பதிலாக 1000 போடுவேன். இதுதான் கான்செப்ட். ஓகேங்க சார் இப்போ என்னன்னா ஒண்ணுமே இல்லை பாருங்க. 482 இன்ட்டு 10 இருக்கா? பார்த்தீங்கன்னா அந்த 482 அப்படியே வந்துடும். கூட ஒரு ஜீரோ சேர்த்தா போதுமா? எஸ் சார் அப்போ 4820. கீழே பாருங்க. இந்த நான் வந்து ஒண்ணுமே இல்லை சார். எப்படி சார் மல்டிப்ளை பண்ணேன்? நான் என்ன சொன்னேன்? இந்த டிசிமல்லாம் விட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு 10. 2 இன்ட்டு 10 20 என்னது? 20. எத்தனை டிஜிட் தாண்டிங்க பாயிண்ட் வந்திருக்கு? ஒரு ஒரு டிஜிட்டா? டிஜிட் அப்போ ஒரு டிஜிட்னா இங்க பாயிண்ட் வச்சா இது ஜீரோ கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்கும்? 2 இருக்கும் அவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி நீங்க மாத்திக்கிறது பெஸ்ட். எப்போ டினாமினேட்டர்ல வந்தா மட்டும் மாத்திங்க. நியூமினேட்டர்ல பாயிண்ட் இருந்தா மாத்த வேண்டாம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நாட் அட் ஆல் இஷ்யூ. புரியுதுங்களாமா? ஓகேங்க சார் ஓகே. இப்போ ஒண்ணு இல்லை. இப்போ வழக்கமாக போடுங்க. 4 8 2 0. முன்னாடி 2 இருக்கட்டும். ஆன்சர் பாருங்க. 2 2 சார் 4. 4 மைனஸ் 0 பண்ணும்போது 0 ஆகுது. இந்த 8 கீழே இருக்கிறீங்க. இப்போ வந்து 4 2 சார் 8. மைனஸ் பண்ணும்போது 0 ஆகுது. திரும்ப அந்த 2 இறக்குறீங்க. ஓகேங்களா? 1 2 சார் 2. 0 ஆகுது. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கலாம் மேம். அது கீழே இறக்கலாம். கீழே இறக்க வேண்டாம். அது அந்த 0 வந்து மேலே அப்படியே போட்டுங்க. பண்ணி அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? 2 4 1 0. இவ்வளவுதான் கான்செப்ட். காட் இட்? எஸ் சார் ஓகே இவ்வளவுதான் மேம். இந்த லெவல்ல வந்து நீங்க அந்த டெசிமல் கொடுத்தாலும் உங்களுக்கு பேசிக் ஆபரேஷனான அடிஷன் தெரியணும், அதான் சப்ராக்ஷன் தெரியணும், மல்டிப்ளிகேஷன் தெரியணும், டிவிஷன் தெரியணும். இது மூணு இது நாலும் தெரிஞ்சதுன்னா மேக்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க சார் இவ்வளவுதான் கான்செப்ட். சரி, இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டின் மாதிரி சால்வ் பண்ணலாம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாமே பிஒய்க்குள்ள இருந்து எடுத்தது தான். இந்த மாதிரி போடும்போது எல்லாம் சம்மு வந்து ஒரு சம்மு கூட மிஸ் ஆகக்கூடாது. நண்பர்கள் வந்து மேபி இன்னைக்கு செட் எக்ஸாம் நடத்துறதால நிறைய பேர் வரலையாட்டிருக்கு. இப்போ நம்ம எடுத்துருவோம். அவங்க வந்து எப்படியும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஏதாவது டவுட்னா வந்து நீங்கள் இருக்கிறவங்க கேளுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். சரிங்களா? சரிங்க சார். ம். ஏன்னா மேபி இன்னைக்கு செட் எக்ஸாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க சார். அதனால தான் எல்லாரும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் எனக்கு 9ஆம் தேதி இருக்கு சார் எனக்கு. உங்களுக்கு இருக்கா சார்? ஆமா சார், 9ஆம் தேதி சார். ஓகே சூப்பர் சார் சூப்பர். ஏதாவது டவுட் இருக்கா மேக்ஸ்ல உங்களுக்கு? ஏதாவது அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் தான் சொல்லுங்க. நம்ம அப்புறம் சரி. கிளாஸ் முடிச்சுட்டு வேணா உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு பேசலாம். ஓகேங்களா? சரிங்க சார். இப்போதைக்கு அது பண்ணுங்க. பட் உங்களுக்கு வந்து நான் ஷூர் ஷாட்டா உங்களுக்கு நெட் எக்ஸாமுக்கு நான் 100% உங்களுக்கு வந்து எடிஷன் பண்ணிடுவேன். தேங்க்யூ இதுல சார். ஒரு இதுல ஒரு 5 கொஸ்டின், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒரு 5 கொஸ்டின், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, ரீசனிங் இருக்கு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 to 3 கொஸ்டின் வரும். அப்போ அது சரிங்க ஒரு சார். மொத்தம் 13 கொஸ்டின். அப்போ ஐசிடி இருக்கு இல்லைங்களா, ஆமா ஐசிடியில சார். வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கன்வர்ஷன் இருக்கும். இந்த சரிங்க. எம்பி டு கேபி, டெராபைட் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா, ஜிபி டிபி அதெல்லாம். அது மாதிரி ஒரு கன்வர்ஷன் வரும். இன்னொன்று வந்து பார்த்தா டெசிமல் டு பைனரி, சரி. டெசிமல் டு ஆக்டல், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஒரு 14 கொஸ்டினுக்கு மினிமம் தேவைப்படும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதுல இந்த மேக்ஸ்ல மட்டும். சரிங்க சார். சரி. சரிங்களா? ஸோ அதனால ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவோம். நான் கூட இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் எடுப்பேன். அப்போ உங்களுக்கு அது இன்னும் கூட அதுவும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். இன்னும் நண்பர்கள் வந்து சாருங்க எடுப்பாங்க மற்ற சப்ஜெக்ட் பார்த்துக்கலாம். அதனால நாங்க என்ன எய்ம் பண்ணனா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு எவ்வளவு மார்க்னா ஒரு என்ன சொல்றது மினிமம் ஒரு 35 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட ட்ரை பண்ணணும். தேங்க்யூ போட்டீங்கன்னா சார். வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா?
சரிங்க சார். டவுட்னா கேளுங்க சார். நம்ம எதுவும் தயக்கப்பட வேண்டாம். நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரிங்க சார். இந்த கோடிங்கும் கேட்பாங்க சார். அதுதான் சார் அந்த இதுதான் சரிங்க சார். கோடிங். அதாவது மேக்ஸ்லாம் சொல்றீங்க. ஆமா சார். ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசிக் சொல்லிட்டு நீங்க சரிங்க பேசிக் சார். ஃபுல்லாக கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அதன் பிறகு வந்து அந்த நம்பர் சீரிஸ் இருக்கும், லெட்டர் சீரிஸ் இருக்கும், சரிங்க சார். கோடிங் இருக்கும், அந்த பிளட் ரிலேஷன்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் சரிங்க அந்த சார். டைரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம வந்து சரிங்க உங்களுக்கு எல்லாம் இந்த பேசிக்ஸ் கான்செப்ட் புரிய வச்சுன்னா அதெல்லாம் என்னுடைய நீடே இருக்காது உங்களுக்கு. டக்கு டக்குன்னு போட்டு போயிடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பேசிக். நான் இந்த சார் எப்படி நான் ஐடியா கொடுத்துட்டுனா, அதாவது எப்படி ஓப்பனாக சொல்ல போனா உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். எஸ் சார். எஸ் சார். ஓகேங்களா? நான் அந்த டெக்னிக் புரிஞ்சுட்டீங்களா வச்சுங்களேன், அப்புறம் மீன் பிடிக்க நான் தேவையில்லை, பக்கத்துல நீங்களா போட்டுருவீங்க. சீரியஸா அதுதான் என்னுடைய நோக்கம். அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பண்றேன். நான் மீன் கொடுக்கல, மீன் பிடிக்க தேங்க்ஸ் கற்றுக் கொடுக்க தான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா எஸ் சார்? சார். எஸ் சார். தேங்க்ஸ் ஸோ மச் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி, இப்போ இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஒண்ணுமே இல்லை. இப்போ பாருங்க, கொஸ்டின் வந்து படிப்போம். இப்போ நண்பர்கள், வராத நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டவுட் வந்து அவங்களுக்கு வந்து கிளாரிஃபையாக இருக்கட்டும். நம்ம போட்டுருவோம், அவங்களும் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃபைன். இப்போ பாருங்களா சார், கொஸ்டின் பாருங்களேன். இஃப் 0.75x ஈக்குவல் டு 0.02y. இஃப்னு சொன்னாலே ஒரு கண்டிஷனாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதுதான் மீனிங். பாருங்க, தென் த வேல்யூ ஆஃப் y மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் பிளஸ் எக்ஸ் இஸ் அப்படின்னா இது என்ன வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன்ல 2019 நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது பாயிண்ட்லாம் இருக்கு, அதை சொன்னிட்டு இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. இது என்ன டெசிமலா இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி போடணும்னு பாருங்க, ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். டவுட்னா கேளுங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க, எடுத்து எழுதுங்க. 0 இருக்கு, 0.75 இருக்குங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 0.02y. இதுல என்ன பண்றீங்கன்னா, இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணுது. இது மாதிரி எதுவுமே இல்லை, நான் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஒரு 0.02y மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லை. எக்ஸ் ஒய்யும் ஒரு பக்கம் கொண்டு போங்க, நம்பர்ஸ்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்களேன், இங்க இந்த எக்ஸ் இருக்கா, எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஒய் வந்து ஈக்குவல்ட்டுக்கும் அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். அப்ப இது என்ன ஒரு பேசிக் கான்செப்ட்னா, ஒரு மேக்ஸ்ல பார்த்துங்க. இப்போ இந்த ஈக்குவல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ இது லெஃப்ட் சைடுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 விஷயம் சொல்லிடு பாருங்க. இப்போ வந்து இப்போ இது எக்ஸ் பிளஸ் 3 இப்படின்னு இருக்கும். இது அந்த பக்கம் வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. சார் எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும் இதுல அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், எக்ஸ் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? எக்ஸ் வச்சுட்டு இந்த பாருங்க, இது +3 தானே, அந்த +3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனா -3 மாறும். ஓகேங்களா? அப்ப ஈக்குவல் வர 5 டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க. இது மட்டும் அந்த பக்கம் போது -3 ஆகும். இது கான்செப்ட். இப்ப பாருங்க, 5 - 3 2. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2. இது வந்து ஆட் பண்றது. சப்போஸ் இப்ப எக்ஸ் இது இருக்குல்ல, இதே நான் எக்ஸ் -3 போட்டுட்டு ஈக்குவல் டு 5 போடுறேன். கரெக்டுங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -3 இருக்குல்ல, ஈக்குவல் நம்ம என்ன ஆகும்? நான் சொன்ன கான்செப்ட் சொல்லுங்க, ஆப்போசிட் என்ன ஆகும்? +3 மாறும் சார். +3 மாறும். இப்ப பாருங்க, 5 + 3 8. அவ்வளவுதான் விஷயம். அப்போ என்ன கான்செப்ட்னா, ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அடிஷன்ல இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது சப்ராக்ஷன் ஆகும். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடுல போகும்போது அடிஷன் ஆகும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். இது வந்து அடிஷனுக்கு சப்ராக்ஷனுக்கு ஒரு ரூல். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நான் இப்போ 3xன்னு வச்சுக்கிறேன். சிம்பிளா இதே போறேன். ஈக்குவல் டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 15 வச்சுக்கிறேன். டிவைட் பண்ற மாதிரிக்காக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இது ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, 3xனா 3 × x அர்த்தம். கரெக்டுங்களா? 3xனா 3 × அர்த்தம், ரெண்டு மல்டிப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்றது ஈக்குவல் டு அந்த பக்கம் பண்ண என்ன ஆகும்? அடிஷனும் சப்ராக்ஷனும் ஒரு அடிஷனும் சப்ராக்ஷனும் ஒரு ரூல் அப்படின்னா, இங்க வந்து இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் என்ன வர முடியும்? டிவைடும். டிவிஷன். அவ்வளவுதான் விஷயம்.
அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 3 அங்க போனா டினாமினேட்டருக்கு போயிடுது. இப்ப பாருங்க 1 3 சார் 3, 5 3 சார் 15. ஃபைவ் அப்ப த்ரீ எக்ஸ் கான்ஸ்டன்ட் அவ்வளவுதான் மேம் இது. இப்போ இப்ப பாருங்க, இப்ப இன்னொரு உதாரணம். இப்ப எக்ஸ் இது மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கா, இது இப்படி வச்சுப்போம். எக்ஸ் பை 3 இருக்கு. ஓகே, அந்த பக்கம் 15 எடுத்துட்டு போட்டு தப்பு இல்லை. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்பேன். எக்ஸ் பை 3. அப்போ இந்த 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, அதாவது டிவைட் பண்ணிட்டு இருக்கு. ஈக்குவல் போகனா மல்டிபிளா மாறும். அவ்வளவுதான். அப்போ அந்த 15 அந்த பக்கம் அப்படியே இருக்கும். இங்க வந்து டினாமினேட்டர் இருக்கிற 3 அந்த பக்கம் நியூமரேட்டருக்கு போகும். 15 × 3 45. இந்த கான்செப்ட் தான் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். அப்ப அடிஷன் என்ன நடக்கும், அடிஷன் சப்ராக்ஷனுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அது ரெண்டும் என்னது மியூச்சுவல். அதே மாதிரி வந்து அடிஷன் சாரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒரு மியூச்சுவல். இது தெரிஞ்சா போதும். பட் எஸ் சார். இப்ப சொன்னது பாருங்களேன், இப்ப வச்சு சொல்லுங்க பாப்போம். அப்போ 0.75 இன்ட் எக்ஸ் தானே, எஸ் சார். இங்க வந்து 0.02 இன்ட் ஒய் தானே. ஆமா சார். அப்போ நான் எக்ஸுக்கு வச்சுக்கிட்டேன் மேம். அப்போ இந்த 0.75 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவல் போகுமாடா, டிவைட் ஆகுமா? டிவைட். ஓகே, வெரி குட். அப்போ இது வந்து அப்போ டினாமினேட்டர் போயிடுமா, இது 0.75 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். இங்க பாருங்க, இங்க வந்து 0.02 ஒய் இருக்குல்ல, இந்த நான் ஒய்யை நான் ஈக்குவல் என்ன ஆகும், டிவைட் ஆகுமா? சார். ஏன்னா இங்க வந்து நியூமரேட்டர் இருக்கு. அப்ப அந்த பக்கம் டினாமினேட்டர் ஆயிடும். அப்ப அந்த 0.02 நீ டிஸ்டர்ப் பண்ணாம இங்கே வச்சுக்கலாம். 0.02 இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்களேன், இங்க மேல வந்து 0.02 இருக்கு, கீழே வந்து 0.75 இருக்கு. இப்ப சார் என்ன சார் பண்ணு, பாயிண்ட்ல இருக்க ஒண்ணுமே இல்ல. பாயிண்ட்டுக்கு அடுத்து மேல எத்தனை 2 டிஜிட் இருக்கா, எஸ் சார். கீழே பாயிண்ட் அடுத்து 2 டிஜிட் இருக்கா. டிஜிட். ஓ, ரெண்டுத்தையும் 100 மல்டிப்ளை பண்ணலாம். நான் இந்த மாதிரி வரும்போது கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்குல்ல, அப்போ 100. பாருங்க 0.02 பை 0.75 இருக்கிறதால ரெண்டுத்தையும் வந்து 100 மல்டிப்ளை பண்றீங்க. ஸ்டெப் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணீங்கன்னா சரி, மேல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 2 × 100 200. 200. ஆனா நம்ம கண்டிஷன் பாருங்க, நம்ம பாயிண்ட் கழிச்சு எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட். அப்ப 2 டிஜிட்னா இங்க 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கலாமா? அப்ப இந்த 0 மதிப்பு எல்லாம் போயிடுமா? எஸ் சார். வெறும் 2 இருக்கும். அதே மாதிரி கீழே என்ன இருக்கும், 75. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 0 வரும். அப்போ பாருங்க, இங்க 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வச்சீங்கன்னா இங்க இங்க வரும். அப்ப 2 0 மதிப்பு இல்லாத போயிடும். அப்ப என்ன சார் மாறும் அப்படின்னா வெறும் 75. 2/75 மாறும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப சார் x/y என்னன்னா x/y வந்து பாத்தீங்கன்னா 2/75 தெரிஞ்சா போதும். ரைட்டுங்களா? எஸ் சார். இது வரலையும் புரியுதுல்ல? இப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். ஒரே நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, நாம வந்து இது வரலையும் போட்டோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னா, ஓகே இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x/y = 2/75 கண்டுபிடிச்சிருக்கோமா? என்ன கொடுத்துருக்கேன், இங்க கொடுத்துருக்கிறத நான் ஒண்ணுமே ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ ஒண்ணுமே இல்லை. என்ன சார் பண்ணணும்னா நம்ம என்ன கேட்கறாங்க, இது கேட்கறாங்களா? அப்ப என்ன மீனிங்னா எக்ஸ் வந்து 2 எடுத்துங்க, ஒய் வந்து 75 எடுத்துங்க, நியூமரேட்டர் எடுத்துங்க, டினாமினேட்டர் எடுத்துங்க. அப்போ எக்ஸ் வந்து 2 வச்சுக்கலாமா, ஒய் வந்து பாத்தீங்கன்னா 75 வச்சுக்கலாமா? பாருங்க, இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. ஒய் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் பிளஸ் எக்ஸ், ரெண்டையும் போட போறீங்க. அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ்னா ஒய் வந்து 75 இருக்கு, எக்ஸ் வந்து 2 இருக்கு, பை ஒய் வந்து 75 இருக்கு, பிளஸ் 2 போட்டுறீங்க. பாருங்க 75ல 2 போச்சுன்னா 73. ஓகே, வெரி குட். 75 பிளஸ் 2 77. 77. ஆன்சர் இருக்கா பாருங்க, 73/77 வந்துருச்சுங்களா? வந்துச்சுங்க சார். இவ்வளவுதான் மேம். இது வேற ஒண்ணுமே, இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க, ரைட்டுங்களா? ரொம்ப சாதாரணமா போட்டுடலாம் அதை நம்ம. அதுதான் சொல்றேன், இந்த பேசிக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இவ்வளவு பொறுமையா நிதானமா சொல்லிட்டு இருக்கேன். இது புரிஞ்சிச்சுல? எஸ் இவ்வளவுதான். சார். சொல்லுங்க சார், புரியுதா சார்?
சார் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஆ. வாஞ்சிநாதன் சார் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகேப்பா, ஓகே. சரி, நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல கொஸ்டின் பார்ப்போம் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி சம் ஆஃப் அன் இன்டிஜர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல்? நான் பாருங்க, அந்த பேசிக்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்ன பாத்தீங்களா? சம் அப்படின்னா ஆடு அடிஷன் அர்த்தம் ஒண்ணு. ரெண்டாவது இன்டிஜர்னா என்ன சொன்னேன் நானு? அந்த நம்பர் வந்து மைனஸ்லயும் வரும் பிளஸ்லயும் வரும். Plus. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னாலவா இது. மூணாவது ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா, ரெசிப்ரோக்கல்னா ஒரு நம்பருடைய அந்த இன்வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் Correct. ரெசிப்ரோக்கல். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப 2 உடைய ரெசிப்ரோக்கல் என்ன சார் அப்படின்னா 1/2. ஓகே, ஏன்னா ரிவர்ஸ்ல அது அது மேல இருக்குது கீழே போயிடும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப சொல்றேன் பாருங்களேன். இப்ப 2/3 ஒரு நம்பர் இருக்குல்ல, இதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். 3 மேல போயிடும், 2 கீழே வந்துடும். இவ்வளவுதான் ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? இந்த ரெசிப்ரோக்கல் கான்செப்ட் இதுங்க தான். சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டாங்க, என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இது ஆப்ஷன்லாம் வச்சு போட முடியாது. இங்கதான் நமக்கு என்ன வரும்னா, நம்ம பார்த்துருக்கோம்ல, என்ன பார்த்துருக்கோம்? அல்ஜிப்ரா பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அல்ஜிப்ரா கான்செப்ட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்பீங்க பாருங்க. இங்க பாருங்க, சம் ஆஃப் அன் இன்டிஜர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் அப்படின்னா, ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிறீங்க, அதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் போடுறதுக்கு அல்ஜிப்ரா தவிர வேற எதுவுமே வழி இல்லை. பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் வந்து அந்த இன்டிஜர் சொல்றாங்களே, அந்த இன்டிஜரை நான் வந்து எக்ஸ் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? எக்ஸுக்கு இப்ப நான் வந்து சொன்னேன்ல, 2ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் 1/2. அப்ப எக்ஸுக்கு ரெசிப்ரோக்கல் 1/x. 1/x. இது புரியுதுலமா? Yes, sir. ஓகே, இப்ப பாருங்களேன், இது ரெண்டு என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? சம்னு சொல்றாங்க. சம்னா ஆட் பண்றது. இப்ப பாருங்களேன், எக்ஸா பிளஸ் 1/x இப்படி போடலாமா? ரெண்டு தானே ஆட் தானே பண்றேன். இங்க பாருங்க, இது ஆட் பண்ண சொன்னா 2 பிளஸ் 1/2 போடுவோம்ல, அதே மாதிரி இங்க எக்ஸ் பிளஸ் 1/x இப்படி போடுங்க. ஓகேங்களா? புரியுதா புரியலையா? ஓகே சார், புரியுது. இப்ப பாருங்களேன், இப்போ ஒண்ணு மேல என்ன பண்ணுனா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல, இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க என்ன இருக்கு? ஒன்னு இருக்கா? அந்த ஒன்னு ஆட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இந்த கீழே 6x இருக்குல்ல, அந்த எக்ஸ் போட்டுங்க. இது ஒரு இது இப்படி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இப்ப என்னன்னா பாருங்களேன், இது சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் பவர் 2ன்னு வரும். ரெண்டு முறை இருக்குல்ல, எக்ஸ் இன்ட்டு இன்ட்டு இன்ட்டுனா டபுள். அதே வந்து சப்போஸ் எக்ஸ் பிளஸ் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னா 2x, அது வேற. புரியுதுங்களா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன பண்ணணுமோ மல்டிப்ளை பண்ணு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? ஒன்னு இருக்கா? பை இங்க எக்ஸ் இருக்கா? இது போடணும் மேம். இதுல யூசேஜ் என்ன சொல்றேன் பாருங்க. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம வேலைக்கு ஆகாது. அப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்னு காமனா எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னாலும் நேற்று ஒரு சம்மு நாங்க உங்களை வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தல, நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. ஞாபகம் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் கடைசியா 5 சொன்னாலும் ஆன்சரியா. அப்ப நான் வந்து என்ன சொன்னது? என்னன்னு Yes, வச்சுக்கிட்டு sir. நான் கடைசியா எப்படி ஆன்சர் சொன்ன பாத்தீங்களா? அதுதான் இந்த விஷயம். அப்ப இந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா இப்ப அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, இது நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டு இப்ப பாருங்க என்ன சொல்றேன் பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஒண்ணு இல்ல. இப்ப நான் இது தேவையில்லை, டெலிட் பண்ணிடுறேன். இது மட்டும் இப்ப நான் இது எப்படி அப்ளை பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்களேன், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1/x சொல்லி நம்ம வந்து இந்த இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்ப ஒண்ணுமே இல்ல, சாரி. இப்ப கீழே பாருங்களேன், இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, 8 இருக்குல்ல, இந்த 8க்கு பதிலா எக்ஸ்னு வச்சுக்கலாமா? எக்ஸுக்கு பதிலா 8ன்னு வச்சுக்கலாமா? புரியுதுலாமா?
இதே ஓகே சார். ஃபார்மேட்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த 8 எக்ஸ், அப்ப எக்ஸுக்கு பதிலா 8ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் சொல்றேன் பாருங்களேன். இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த இதை வச்சு செக் பண்றேன் நான், வேற ஒன்று செக் பண்றேன் நான், இது செக் தான் பண்ணேன். பண்ணீங்கன்னா 8 வந்துடும். இங்க மேல நடக்குது, அந்த 8 வந்து ஸ்கொயர் ஆயிருக்கா, அப்போ ரைட் சார். ஸ்கொயர் பிளஸ் 1. 1. இப்ப பாருங்க 8 ஸ்கொயர்னா 8 இன்டு 8 என்ன வரும்? 64. 64 சார். பிளஸ் 1/8. இப்ப ஆட் பண்ணி பாருங்க, 65 மேல வந்துருமா, கீழே வந்து 8 வருமா? Yes, sir. ஓகேங்களா? 0, sir. இப்ப இந்த மாதிரி வருது. இப்ப இது ஆன்சர் கரெக்டா அப்படின்னா நீங்க வந்து இங்க 8 எக்ஸ் வந்து 8 கரெக்டா இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா மேல என்ன வந்திருக்கு? 65. இங்க என்ன வந்திருக்கு? 65 15. தப்பு இல்ல? தப்பு சார். ஆ, அப்ப இந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இப்ப செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன். இப்ப நான் இந்த எக்ஸுக்கு பதிலா 5 வச்சுக்கிறேன். அப்போ இங்க என்ன மாறும்? இங்க சைடுல போறேன் பாருங்க. எக்ஸுக்கு வந்து பதிலா 5 வச்சுக்கிட்டா மேல வந்து 5 ஸ்கொயர்டு பிளஸ் 1. பாருங்க 5 ஸ்கொயர்டு என்ன பண்ணலாம்? 25 சொல்லலாமா? 25 போடலாம் சார். பிளஸ் 1/5. பாருங்க மேல 26, கீழே 5. 26/5 இருக்கா? Yes, sir. ஓகே சார். இவ்வளவுதான் ஆன்சர். நீங்க மற்ற செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம இவ்வளவு திரும்ப போட வேண்டாம், மைண்ட்லயே கால்குலேஷன். இங்க பாருங்களேன், இப்ப தேர்ட் சொல்றேன் பாருங்களேன், 7 இருக்கா? அவ 7 என்ன ஆகுது? 7 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணா ஆன்சர் வரணும். அவ 7 ஸ்கொயர் 49. 49 plus. அவ 36 வராதுல்ல? வராது சார். அவ்வளவுதான் கான்செப்ட். இங்க பாருங்க 5 இருக்கு. 5 5 into 5 25. 25 மேல 26 37 இருக்கு, இது வராது. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல வரும். இவ்வளவுதான் கான்செப்ட். இதே வந்துட்டு நீ உங்களுக்கு கான்செப்டே நான் புரியாம எப்படி வரும் தெரியாம போட்டீங்கன்னா வராது. அதுக்குதான் இது எப்படி ஃபார்ம் பண்ணு சொன்னேன். இதுதான் வந்து அல்ஜிப்ரா. அப்ப அல்ஜிப்ராவுடைய யூசேஜ் எப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லாம? இந்த சம்மு ரொம்ப முக்கியமான சம்ஸுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா எழுதி தெரிஞ்சா சம் ஈஸியா போடலாம். புரியுதுங்களா? ஓகேவா சார்? சோலைமுத்து சார் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். எக்ஸலன்ட். ஓகே, எல்லாருக்கும் ஓகே தானுங்களா? அடுத்து போலாமா? போலாங்க சார். ஓகே ஃபைன். இப்ப பாருங்களேன், இது நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க இது எது வந்து என்ன பாருங்க. அதாவது ஒரு 3 ஆப்ஷன் ஏபிசின்னு 3 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த கரெக்ட் டெசெண்டிங் ஆர்டர்? டெசெண்டிங் ஆர்டர்னா என்ன அதை மட்டும் நான் சொல்றேன், மாட்டேன் நீங்களா அதை போடலாம். 2 விஷயம் இருக்கு. அசெண்டிங் ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு. அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அசெண்டிங் ஆர்டர்னா ஒண்ணு இல்ல, ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பர் இருக்குல்ல அப்படி அரேஞ்ச் பண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப டெசெண்டிங்னா பிக் நம்பர்ல இருந்து ஸ்மால் நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணு, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த உங்களுக்கு இந்த டிசெண்டிங்கா இது கவனமா பார்க்கணும். நீங்க அசெண்டிங் டிசெண்டிங் மாத்தி போடக்கூடாது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தப்பாயிடும். சரிங்களா? சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அப்போ இது டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இப்ப சொல்லி கொடுத்தது தான். இங்க 35/0.07 இருக்கு. இதுக்கு ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறேன். இது 2வது இருக்குல்ல, அது ஒரு வேல்யூ. 3வது இருக்குல்ல, அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது எப்படி டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு என்ன பண்ணேன் அப்படியே அரேஞ்ச் பண்ணேன். ரைட்டுங்களா? இந்த சம் நீங்களே போட்டுடலாமா, நான் சால்வ் பண்ணவா? சொல்லுங்க, சால்வ் பண்ணவா இல்ல நீங்களே போட்டுறீங்களா? ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றோங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்களே சொல்லி காமிங்க சார். போடவா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த மாடல் கேட்பாங்க, அது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சொல்லி கொடுக்குறது எப்படின்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான சம்ஸ். இந்த மாதிரி தான் கேட்பாங்க பாருங்க, டிசெண்டிங் ஆர்டர். ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் வந்து ஏவை எடுத்துப்போம். ஏ ஆப்ஷன் வந்து 35/0.07. நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி வந்து டினாமினேட்டர்ல இது மாதிரி டெசிமல் வந்துச்சுன்னா அது டெசிமல் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ண சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, 35/0.07 இருக்கா?
இப்போ பாருங்க பாயிண்ட் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 2 2 டிஜிட். digit digit. அப்ப மேல கீழே எதால மல்டிப்ளை பண்ணலாம்? 100. 100 100. போட்டுக்கலாம் சார். ஓகே. 100 ஓகே மேம், ஓகே ஓகே. அப்ப 100 பண்ணும்போது அப்ப பாருங்க பாயிண்ட் எடுத்து 2 டிஜிட் வரதால இது வந்து வெறும் 7 மட்டும் வந்துருமா கீழே? சார் கரெக்ட்டுங்களா? sir. மேல வந்து பாத்தீங்கன்னா 35 அப்படியே இருக்கும். பக்கத்துல என்ன பண்ணீங்க? 2 ஜீரோவை 0 சேர்த்துங்க சார். ஆட் பண்ணீங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கு மேல இது வந்து நம்ம நீங்க டிவிஷன்லாம் பண்ணணும், அப்படியே வச்சுக்கங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை இப்படி மாத்திட்டேன் நான். நம்பர் 1 கரெக்ட்டுங்களா? அடுத்தது நம்பர் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பி வந்து 2.5 பை 0 பாயிண்ட் எத்தனை ஜீரோ கொடுத்துருக்காங்க? 3 ஜீரோ கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 இன்ட்டு 5. ஓகேங்களா மேம்? இப்போ கவனிங்க, இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து கீழே எத்தனை டிஜிட் இருக்கு? 4 4 digit. digit. ஓகே. மேல 1000. மேல ஒரு டிஜிட் இருக்குங்களா? Yes, sir. ஓகே. நீங்க அது இப்ப என்ன கான்டெக்ட்னா மேல பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா கீழே இருக்குன்னா அப்ப 1000னா மேல எங்களையும் 1000 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த டினாமினேட்டர்ல அந்த டிவிஷன் அதாவது டெசிமலை தூக்கணும் நம்ம. அதான் நம்மளோட நோக்கம். ஓகே. அப்போ மேல எங்களுக்கு 1000 மல்டிப்ளை பண்ணுங்க. Okay, sir. பண்ணீங்கன்னா கீழே என்னவோ மாறிடும்? வெறும் 5 மட்டும் வருமா? கட்டுங்களா? Sir. ஏன்னா 3 5னா 0. 5000 வரும். 3 ஜீரோ போகும். அதாவது ஓ சாரி மேம், ஒரே சார் நிமிஷம். 1000 வராதுங்க சார். 10,000 வரும் சார். 10,000 வரும் மேம். பாருங்களேன் பாயிண்ட் எத்தனை டிஜிட் இருக்கு? 4 digit இருக்குங்க சார். 4 டிஜிட் இருக்குல்ல மேம்? அப்போ வந்து 10,000 வரும். சாரி நானும் கவனிக்கிறேன். 10,000. அப்ப 10,000னா கீழே 5 வரும். மேல பாருங்களேன் என்ன வரும்? இங்க 2.5 இருக்குல்ல? அப்ப 2.5ன்றதால இந்த சம் ஒரே விஷயம் கவனிங்களேன். இங்க 35 அப்படியே இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க 2.5 இருக்கு. அப்ப இங்கேயே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருதா? அப்ப என்னன்னா சரிலாம் ஒன்று பண்ணலாம். இது 25 into 10,000 என்ன பண்ணீங்க? 25 போட்டுட்டு 1 2 3 4 4 ஜீரோ போட்டுருவீங்களா? போட்டீங்கன்னா கவனிங்களேன் இந்த இடத்துல இங்கேயே கூட பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் வருதுல்ல? அப்போ இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடலாம்ல பாயிண்ட் வச்சுட்டு. ஓகே புரியுதுங்களா? சார். அப்ப மேல என்ன வருதுன்னா 25,000 வருதுங்களா? டினாமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வருது. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நான் ரெண்டாவது இப்படி மாத்திக்கிட்டேன். எல்லாமே பாருங்க வெறும் நார்மலான அந்த என்ன சொல்ற கன்வர்ஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். சி என்ன இருக்கு? 136.09 பை 43.9. புரியுதுங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை. கீழே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் இருக்கா? மேல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்குங்களா? ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதாவது நீங்க அந்த பாயிண்ட் ஃபுல்லா கேன்சல் பண்ண நினைச்சீங்கன்னா 100ல பண்ணலாம். இல்ல சார் நான் வந்து கீழே மட்டும் பண்ணானா 10ல பண்ண போதும். சரிங்களா? அப்போ ஒண்ணு இல்ல நம்ம வந்து 10லே பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்து ஏன் 10ல பண்ண சொல்றேன்னா நீங்க மேலதான் தெரியல, அதாவது நியூமரேட்டர்ல பாயிண்ட் இருந்துச்சுன்னா எப்படி போடுன்னு தெரியும். அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. பட் கீழே மட்டும் பண்ணிக்கலாம். அப்ப மேலையும் 10ல மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே 10ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப கீழே என்ன மாறிடும்? 43.9 வந்து அப்படி ஃபுல் நம்பரா மாறிடுமா? ஓகே சார். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ தான் ஆட் பண்றீங்க. அப்ப என்ன நடக்குன்னா இங்க பாருங்க பாயிண்ட் 2 டிஜிட் வரதால ஒரு ஜீரோ தான் இருக்கிறதால இது என்ன மாறுனா 1360.9 வரும். இவ்வளவுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? சார் இதெல்லாம் போட்டேன் சார். இங்க வந்து 3700 வந்துருச்சு. 500/7. இங்க 25,000/5. இது வந்து 1360.9 இருக்கு. இதை வச்சு இதுல வந்து எது வந்து பிக் நம்பர் எது ஸ்மால் நம்பர்னு உங்களால அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எழுதுற எக்ஸாம் வந்து என்ன சொல்றது எம்சிக்யூ டைப். அப்ப எம்சிக்யூ டைப் இருக்கிறதால நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது எக்ஸாக்ட் வேல்யூலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ரொம்ப முக்கியம். சார் எனக்கு வந்து ஆன்சரே வரல அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிக்க கூடாது. நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை. புரியுதுங்களா? அப்ப நான் வந்து ஒரு உங்களுக்கு கெஸ்ஸிங் பண்ண சொல்றேன் பாருங்க, எப்படி பண்ண சொல்றேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஒண்ணுமே பாருங்களா மேம். இங்க வந்து 35 சாரி 3500 நம்ம என்னால் டிவைட் பண்றோம்?
7ஆல டிவைட் பண்றோம். இங்க பாருங்களேன் 25,000 5ஆல டிவைட் பண்றோம். இங்க பாருங்களேன் 1360 0.9 பெரிய மேட்டர் இல்ல. 1300 400 சமயத்துல டிவைட் பண்றேன். நீங்க எக்ஸாக்ட் வேலைக்கு போய் தயவு செய்து பண்ண வேண்டாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எது பெரிய நம்பர் உங்களுக்கு தெரியுது? அதாவது டிவைட் பண்ணி போட்டா எது பெரிய நம்பரா வரும்னு நினைக்கிறீங்க? 25,000 தான் சார். ஆ புரியுதுல்ல மேம்? பவித்ரா மேம், இப்ப இது பெருசா வருமா? சார் ஏன் தெரியுங்களா? 25,000 இருக்கு மேம். 25,000 5ஆல அடிப்புமே. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேன்சல் பண்ண சொல்லி கொடுக்குறேன் நான். பட் நீங்க வந்து போட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம். படிச்சா பாருங்களேன். இப்ப 5 டேபிள் ரெண்டுமே அடிக்கலாம். அடிச்சா 1 5 சார் 5, 5 5 சார் 25. 5 என்ன வருது? 5,000 வருதா? ஓகே. ஃபர்ஸ்ட் 5,000 சார் வருது. இங்க பாருங்களேன் 3,500 by 7. 7ஆல் அடிங்க. 1 7 சார் 7, 5 7 சார் 35. மேல என்ன வருது? வெறும் 20. 500. இது 500 5,000. இது பாருங்க, இது பாருங்க 439. இது 1360 மட்டும் தான். 9 பாயிண்ட் எடுத்திருக்காது, பெரிய வேல்யூ இல்ல. அப்ப 1360னா இது எத்தனை தோராயமா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? புரியுதுங்களா? 439 தானே தோராயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் வருமா? சார் வெறும் 3 டைம்ஸ் வரும். புரியுதுங்களா? தோராயமா. ஆமாங்க அப்போ சார். பாருங்க, இது 5,000 இருக்கு, இது 500 இருக்கு, இது வெறும் 3 தான் வருது. ஏன்னா இந்த 9 விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. பாருங்களா, வெறும் 1300, இது 4,400. அப்போ என்ன, ஒரு 3 × 4 12 பக்கத்துல வந்துடும். அப்போ நம்ம ஆப்வியஸா எது பெருசு இதுல? பி சொல்லலாமா? இது ஃபர்ஸ்ட் வருமா? 5,000 எஸ் இது சார் ரெண்டாவது வருமா? இது மூணாவது வரும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? பி பெருசு. என்ன ஆர்டர் சொல்றாங்க? டிசெண்டிங் ஆர்டர். அப்ப பெருசுல இருந்து சின்னது. அப்ப பி பி வரும், அதுக்கு அடுத்து பிக்கு அடுத்து ஏ வரும். ஏ வரும், அதுக்கு அடுத்தது சி வரும். கரெக்ட்டுங்களா? பி ஆப்ஷன் இருக்கா பாருங்க. இங்க அடுத்து பாருங்க. பிஏசி சார். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. இந்த சியை விட ஏ பெருசு, ஏ விட பி பெருசு. இல்ல இப்படி சொன்னா பி ஃபர்ஸ்ட் பெருசு, பியை விட ஏ சின்னது, ஏ விட சி சின்னது. அப்ப டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வரணும். புரியுதுங்களா? புரியுதுல்லமா? புரியுது சார். இவ்வளவுதான் கான்செப்ட். நான் சொல்லி எஸ் கொடுத்தத நீ திரும்ப ஒரு மாதிரி ரீவைண்ட் பண்ணீங்களா கூட வந்துடும். ஒன்னும் இஷ்யூஸ் இல்லை. ரைட்டுங்களா? ஓகே ஃபைன். சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம என்ன சொல்றது, இது கொஞ்சம் எல்லாமே அந்த சம்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, இன்னும் 10 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? போலாம் சார். ஒரு எல்லா ஆஃபீஸ் போகலாம். 10 மினிட்ஸ் ஓகேக்கா? பவித்ரா மேடம் உங்களுக்கு ஓகேவா 10 மினிட்ஸ்? ஹலோ, ஓகே சார் ஓகே தானுங்களே? ஓகே தாங்க சார். ஓகே. ஏங்க கட் ஆயிடுச்சோ? ஹலோ, சரி ஓகே. சரி, ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு இப்போ கான்செப்ட் இவ்வளோ தான். பட் மற்ற சம்ஸ் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பாருங்களேன். இப்போ இது ஒன்றுமே இல்லை. கன்சிடர் ஃபாலோயிங் ஃப்ராக்ஷனு 4 5 கொடுத்துறாங்க சார். கொடுத்துட்டீங்கன்னா இந்த அபோவ் ஃப்ராக்ஷன் என்ன கொடுக்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் டெசனிங் ஆர்டர். அதே ஃபார்மேட் தான். புரியுதுங்களா? அப்போ டெசனிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை நம்ம பண்ண போறோம். சார் இது ஒன்றுமே இல்லை, அதை விட இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா அது கூட பெரிய நம்பர். பாருங்களேன், இப்போ ஒன்று தான் எடுத்துப்போம். இப்போ 6/11 எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம டிவிஷன் பண்ணுவோம். இப்போ நான் டிவிஷன் என்ன பண்ணீங்க, இப்படி போடுவோம்ல. உள்ள வந்து 6 வருமா, வெளியில வந்து 11 வருமா? இப்படி தானே போடுவோம் ஜென்ரலா. இப்போ 6 விட 11 பெரிய நம்பர், அப்ப கண்டிப்பா போட முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? 0 போட்டு ஒரு புள்ளி வச்சுப்பீங்களா? 0. அப்போ இது 60 மாறிடுமா? அப்ப 60ல 11 எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ் 11 5 times. 55 வருமா? ரிமைனிங் என்ன வருது? இது மைனஸ் 5 பண்ணா வரும். 5. அவ்வளவுதான் விஷயம். அப்போ நம்ம 0.5 மட்டும் வச்சுப்போம். நம்ம சப்போஸ் தேவைப்படுதுன்னா பார்த்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சரு நான் என்ன பண்ணியிருக்கேன்? 0.5 வச்சிருக்கேன். 5. ரைட்டுங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 4/9 இருக்கா? இப்போ பாருங்க 4/9 பாருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கேயும் அதே மாதிரி தான். 4 சின்ன நம்பரு, 9 பெரிய நம்பரு. அப்போ என்ன பண்ணலாம்? 0 பாயிண்ட் போட்டுட்டீங்கன்னா இது 40 மாறிடுமா? 40ல எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வருமா? 4 9 4 சார் times. 36. அதுக்கு மேல வராது. மைனஸ் பண்ணா 4 வருது. சொல்லுங்க சார், புரியுதுல்ல? 0.4. அடுத்து பாருங்க 3/8 இருக்கா?
இதை பண்ணீங்கன்னா நம்ம பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். 3 சின்ன நம்பரு, 8 பெரிய நம்பரு. அப்போ 0 பாயிண்ட் போட்டீங்கன்னா என்ன மாறும்? 30 மாறுமா? எத்தனை டைம்ஸ் வரும்? ஒன்லி 3 டைம்ஸ் தான் வரும். 3 8s 24. ஏன்னா அதுக்கு மேல போகாது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? 0.3. 3. அடுத்து பாருங்க, 2/5 இருக்கு. அப்ப 2/5னா உள்ள 2 வெளியில 5 இங்கேயும் போகாது. 0 பாயிண்ட் போட்டீங்கன்னா 20 ஆயிடுமா? அப்ப 20 என்னவா ஆகும்? 4. 4. இது 0.4. ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு, சொல்றேன் நான். அடுத்து பாருங்க, 5/13. 5 உள்ள போட்டுப்பீங்க, 13 வெளியே போட்டுப்பீங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர். அப்ப 0 பாயிண்ட் போட்டீங்கன்னா இது 50 மாறும். 50ல எத்தனை முறை 13 வரும் அப்படின்னா 3 டைம்ஸ் தான் வரும். 3 13s are 39. அப்போ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 11. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் இப்போ இதுவுமே 0.3 வருது, அப்ப இப்ப 0.5 வருது, இது மாதிரிலாம் மாறி மாறி வருது இல்ல? அப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ணணும், இன்னொரு டிஜிட்டுக்கு வந்து போகணும். ஏன்னா இதை சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா இதுவும் ஈக்குவல், இதுவும் இது ஈக்குவல், எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ரைட்டுங்களா? அப்ப நம்ம இன்னொரு டிஜிட் ட்ரை பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பிரச்சனை இல்லை, ஏன்னா 0.5 ஆல்ரெடி வந்துருச்சு. பட் இங்க 0.4 0.4 அது மட்டும் பார்ப்போம். 4/9க்கு வந்து 0.4 வந்திருக்குல்ல, எங்க இது? இங்க பாருங்க, இங்க ரிமைனிங் 4 வந்துச்சா? அப்போ 4ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது மீதி 4 வருது. அப்ப மீதி இது வந்து 40 ஆக்கிங்க. 40ல எத்தனை முறை வரும்? இங்கே வந்து பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் 4 4 19 times. 4 9 36. அப்ப 0.44 வருது. அப்போ இங்க 0.44 வருது. அடுத்தது இங்க பாருங்க, 2/5. இப்ப 2/5 எங்க போட்டோம்? ஓகே, இங்க போட்டிருக்கோம். இப்ப 2/5ல இங்க வந்திருக்கா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு மேல மாறவே மாறாது. இது ஆன்சர் முடிஞ்சிச்சு. 0.4 ஆமாங்க தான் சார். இது. இப்ப பாருங்க, பி வந்து இங்க இருக்கிற டி யோட பெருசா? அப்ப பாருங்க, ஆப்ஷன் மற்ற எல்லாமே போடணும், ஆப்ஷன் மட்டும் போங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏ தான் எல்லாத்தோட பெருசு பாருங்க. இப்ப எல்லாத்துலயும் ஏ இருக்கு, பரவாயில்ல. ரெண்டாவது பாருங்க, பி வந்து ரெண்டாவது வந்து பெருசா இருக்கு. பி எங்க இருக்கு? அப்ப பி வந்து ரெண்டாவது இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இதுவும் வராது, அதாவது 2வும் வராது, 4ம் வராது. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 0.4, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து மூணாவது வந்து என்ன இருக்கு? 0.4 டி வரணும். டினா இங்கேயும் 3 டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அப்போ திரும்ப வந்து என்ன பண்ணுனா, இதுலயும் அந்த 0.3 இருக்குல்ல, இது எது பெருசுன்னு பார்க்கணும். அப்ப 3/8 இருக்குல்ல, அந்த 3/8 எடுத்துங்க, எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்ப 3/8ல திரும்ப ஒண்ணு போட்டீங்கன்னா அங்க ரிமைனிங் என்ன வந்துச்சு? 6 வருமா? 6னா 60யா? 60ல 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் 56 வருதா? அப்ப 0.37 வருது. அப்ப இது என்னவா மாறிடுச்சு? 0.37. இது வந்து பாத்தீங்கன்னா 5/13 எங்க இருக்கு? இங்க இருக்கா? இது 11 வருது. 11னா 110. எத்தனை முறை வரும் 13? கண்டிப்பா வந்து எத்தனை டைம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை முறை வரும்? ஒரே நிமிஷம், ஒரு 7 டைம்ஸ் வரும். போட்டு பார்க்கலாமா? 21 ரிமைனிங் 2 9. இதுல ஒரு 13 ஆட் பண்ணீங்கன்னா 4 10 104. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எத்தனை டைம் வருது? இது 7 டைம்ஸ் வருது. அப்ப 7 டைம்ஸ் வரும் பொழுது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப இது கொஞ்சம் சம்மு வந்து டிலே தான் ஆகும். ஏன்னா வந்து அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் நிறைய போட சொல்லிட்டாங்க. போடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சி வந்து 0.37 இருக்குல்ல, இது அடுத்த டிஜிட் போனோம்னா இது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? இது 4ல வரும். இது வந்து கொஞ்சம் சின்னதா வரும். அப்ப ஆப்ஷன் வந்து போடும்போது நம்ம வந்து 3 எடுத்துக்கலாம். பட் சம்மு வந்து கண்டிப்பா வந்து பார்க்கறது சின்ன சம்மு தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப என்ன பண்ணுனா எல்லாமே ஒரு 2 டிஜிட் இல்ல ஒரு 3 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களால இது போட்டுற முடியும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் உள்ள விஷயம். இதுல வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணேன். பட் உங்களுக்கு போட்டு பாருங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்தடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இதுல வேற ஒன்றும் இல்லை, நம்ம இதோட கிளாஸ் முடிக்கலாம். இதுல வேற என்னென்ன இருக்குன்னு பிக்கு ஜஸ்ட் காட்டிடுறேன். நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த மண்டே கிளாஸ்ல வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? பாருங்க, இது மாதிரி வந்து சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோழமுத்து சார், சார். இப்ப லாஸ்டா சொன்னது புரிஞ்சுதா சார்? செம்ம சார் புரியுங்க சார். ஒன்றும் இல்லை, நீங்க அப்படியே அந்த டிவிஷன் பண்ணுங்க. எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் பத்தாது, கொஞ்சம் 2 பாயிண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா போட்டுடலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ஃப்ளோ, எக்ஸாம்பிள் டைம் பத்துமான வந்துடலைங்க சார். இது ஒன்றும் இல்லை, நீங்க அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நான் தான் சொல்றேன், சரி. மல்டிபிளிகேஷன் டேபிள் தெரிஞ்சுங்கன்னு, இந்த பேசிக்ஸ் ஆப்ரேஷன் தெரிஞ்சுன்னா கடை கடன்னு போடலாம். சரிங்க சார். நான் இன்னொன்று சொல்றேன்,
போட போட வந்து உங்களுக்கு எது டைம் எடுக்கும் எது ஈஸியா போடலான்றதையும் நான் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி சொல்றேன். சரிங்களா? சரிங்க சார் சரிங்க சார் இதுதான் விஷயம். ஓகே சார், இதோட நம்ம வந்து கிளாஸை முடிச்சுக்கலாம். இது இருக்கிற சம்ஸை போட்டு பாருங்க. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் பேசிடுறேன். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு செட் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறதால நண்பர்கள் நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட் கிளாஸில் நடத்துனது தான் திரும்ப கண்டினியூ பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் வந்து டெசிமல் பற்றி பேசியிருக்கிறோம். நம்ம வந்து இப்போ பின்னாடி வந்து பிஒய்க்கு கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். இந்த பிஒய்க்கு கொஸ்டினில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணதை ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம சாட்டர்டே சண்டே வந்து லீவு. மண்டே திரும்ப பார்க்கும்போது நம்ம இதுவரையும் லாஸ்ட் 4 டேஸ் நடத்தின அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லா ஒரு முறை வந்து கோத்ரூ பண்ணுங்க. சம்ஸ்லாம் போட்டு பாருங்க. டவுட் இருக்குன்னா எடுத்துட்டு வாங்க. மண்டே செஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து என்ன செஷனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுட் கிளாரிஃபிகேஷனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அதுக்கு என்ன ரெடி பண்ணிக்கிறேன், பட் டவுட்ல அதை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு நம்ம வந்து மூவ் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே தேங்க்யூ. சார், ஓகே சார். தேங்க்யூ சார்.